அப்படின்னு கூப்பிடுறாங்க, நடிகரை கூப்பிடுறாங்கல்ல, பேர் வேண்டாம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கடவுளாக நினைக்கிறாங்க, அவங்களே நினச்சிக்கிறாங்க நம்ம கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து பணம் காசு பொருள் இல்லாதவங்க, இவங்க திருமணத்துக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரஜினிகாந்தை போய் கூப்பிட்டீங்கன்னா அம்பானி வீட்டு திருமணத்துக்கு போவார், அங்கே டான்ஸ் ஆடுவார். நம்மளை மாதிரி எளிய மனிதர்கள் கூப்பிட்டு திருமணத்துக்கு அவர் வருவாரா? சினிமா சம்மந்தப்பட்ட எத்தனையோ திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ அவர் சார்ந்த, அவருக்கு உதவி செய்த, அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், அவங்க வீட்லாம் திருமணம்லாம் நடந்துட்டு இருக்கு. எந்த திருமணத்திலேயே ரஜினி கலந்துருக்காரா? ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் போய் ஆடுறாரு. 2 கோடி ரூபா கிஃப்ட் கொடுக்குறாங்க, அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வர்றாரு. ஏன் ரஜினி காசு இல்லையா? அந்த 2 கோடி ரூபா கிஃப்ட்டை வாங்கிட்டு வர்றாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இன்னைக்கு வந்து தாவேகா தலைவரா வந்து விஜய் மாறிட்டாரு. இன்னைக்கு அவர் வந்து இந்த அஜித் குமார் சமீபத்தில் திருப்புவனத்தில் நடந்துச்சு, அந்த கொலை வந்து அந்த கொலை நடந்ததுக்காண்டி வந்து சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.